லதாஸ் கேசல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பூஜை ரூமில் இருக்கிற வெள்ளி, பித்தளை, காப்பர் சாமான்களை எப்படி பளபளன்னு கழுவி வைப்பது பற்றி பார்க்கலாம். முதல்ல இதுக்கு சிட்ரிக் ஆசிட், உப்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு, வாஷிங் லிக்விட், வினீகர் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம லெமன் சால்ட்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான். அது எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் உபயோகிக்கிற சால்ட்டு, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா வினீகர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாஷிங் லிக்விட், எந்த வாஷிங் லிக்விட் இருந்தாலும் சரி, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பித்தளை சுவாமி விக்கிரகங்களை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து பார்த்தா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், ஊற வச்சதுக்கும் ஊற வைக்காததுக்கும். இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சா இன்னும் நல்லாவே பளபளப்பாக இருக்கும். இதே மாதிரி காப்பர் ஆர்டிகிள்ஸையும் இந்த தண்ணியில் ஊற வைங்க, அது நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். பெரிய ஆர்டிக்கிளாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றி அதை க்ளீன் பண்ணாலே நல்லா பளபளப்பு வந்துடும். ஃபைனலாக அந்த லிக்விடை வச்ச நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. பித்தளை விக்கிரகங்களையும் செம்பு சாமான்களையும் ஒவ்வொன்றா சுத்தமான தண்ணியில் கழுவினா நல்ல பளபளப்பாக இருக்கும். வெள்ளி பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய எவர்சில்வர் கிண்ணத்தில் தண்ணி நிறைய ஊற்றி சூடு பண்ணுங்க. இப்போ வெள்ளி சாமான்கள் ஒவ்வொன்றையும் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி போடுங்க. குக்கிங் சோடாப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அலுமினியம் ஃபாயில் எடுத்து சின்ன சின்ன பிட்டாக நிறைய ஃபுல்லாக கிழிச்சு போடுங்க. இது நம்ம ஃபுட்டு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபாயில் தான். அலுமினியம் ஃபாயில் எல்லாம் கிழித்து போட்டதும் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வைங்க. அப்போ அந்த அலுமினியம் ஃபாயிலோட கலரெல்லாம் போய் அது கருப்பு கலராக மாறும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி சூடு ஆறுனதும் ஒவ்வொரு சில்வர் ஆர்டிக்கலையும் வெளியே எடுத்து வைங்க. இப்போ எடுக்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, நல்ல கலர் பளபளன்னு வந்திருக்கு. எல்லா சில்வர் பாத்திரங்களையும் எடுத்து வச்சதும் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. சபீனா பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும், நம்ம நெத்திக்கு இடுறோம் இல்லைங்களா விபூதி, அது 1 டேபிள் ஸ்பூனும் 2 நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சில்வர் ஆர்டிக்கலையும் எடுத்து நம்ம கையிலையோ இல்லை ஒரு ஸ்க்ரப்பர் வச்சோ அந்த பவுடரை போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க.
தண்ணியில் கழுவுன பிறகு எப்படி புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். சுவாமி விக்கிரகங்களை எல்லாம் சுடு தண்ணியில் போட எனக்கு பிடிக்காதனால நான் அதையெல்லாம் ஒரு புளிச்ச தயிரில் ஒரு 5-6 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். ஒவ்வொரு விக்கிரகமாக எடுத்து அது சபினாவும் விபூதியும் கலந்த பவுடரில் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு தண்ணியில் அலம்பி எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸு பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு போயிட்டு ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.